லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சொத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த 11 மாதம் நம்மளை எவ்வளோ கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி தப்பு வைத்து எல்லா விக்கனங்களுக்கும் விலக்கி பலவீனத்தில் அவரோட பலனை கொடுத்து தேவைகளை சந்தித்து நம்மளோட பிரயாணங்களில் கூட இருந்து ஊழியத்தில் கூட இருந்த கர்த்தருக்கு கொடான கோடி 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 நன்றிகளையும் சொத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த 12ஆம் மாதத்தில் தேவனோட திட்டத்துக்குள்ள நம்ம ஓட தேவ வசனத்தை தியானிக்க கர்த்தர் நம்மளோட இடைப்பட தேவ கிருபை நம்மளோட இருப்பதற்கு விரோதமாக வான மண்டலத்துல பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டுவோம். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களோடும் என்னோட கூட பேசுகிற வார்த்தை சங்கீதம் 91 4ஆம் வசனம் 7ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலும் ஆவியானோர் பேசுகிறார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சையும் கேடமாகும். ஆமேன். கர்த்தர் எவ்வளவு அழகாக இந்த நாளில் சொல்கிறார். இந்த மாதத்துல அவரோட சிறகுகளால் உங்களை மூடி மறைத்துக் கொள்ளுவாராம். எந்த சத்துரும் உங்களை தொடக்கூடாது, எந்த விக்கனங்களும் தொடக்கூடாது, எந்த பலவீனமும் தொடக்கூடாது. உங்களோட ஊழிய பாதைகளில் எந்த இடத்திலையும் சத்ருவானவன் கை வைக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை கை வைக்கக்கூடாது, உங்கள் குடும்பத்தை கை வைக்கக்கூடாது, உங்கள் சபையை கை வைக்கக்கூடாது, உங்களோட கூட இருக்கிற சகோதர சகோதரிகளை கை வைக்கக்கூடாது, உங்களோட சுற்றி இருக்கிற தேசத்தை கை வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தேவ செட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அவரோட சத்தியத்தை நம்மளுக்கு பரிசாய் கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை தியானிக்கணும். சத்தியத்தில் உள்ள வேத விளக்கங்களை எடுத்து நம்ம பார்க்கணும். கர்த்தரோட வேத வெளிச்சம் நம்மளுக்கு அவர் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும் என்று சொன்னார். அந்த வேதத்தை சுமக்கிறவர்களா இருக்கணும். அந்த பட்டயத்தை நம்ம சுமக்கும் போது சத்ருவானவனை கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடித்து போடுவார். அதான் அடுத்த வசனத்துல சொல்றார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 இருந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா நீங்க சத்தியத்தை வேதத்தை சுமக்கிறீங்க, வேதத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்களை கண்டுபிடிக்கிறீங்க. அவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கும்போது அவரே அரணும் கோட்டையுமா இருந்து அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வேன்றாரு. எத்தனை பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் உங்க வழியெல்லாம் அவர் காக்கும்படியாக உமக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவாராங்க. கர்த்தர் எவ்வளவு ஒரு அருமையான தேவன் பாருங்க. நம்மளுக்காக நம்ம ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம். அப்பாக்காக, அப்பா நான் உங்களுக்காக இந்த வேதத்தை படிச்சிடறேன் இருப்போம், அப்பா உங்களுக்காக நாங்க உபவாசம் போட்டிருக்கேன் இருப்போம், அப்பா உமக்காக நான் துதிக்கிறேன் இருப்போம், உமக்காக ஆத்மா அறுவடை செய்யறோம்னு சொல்லியிருப்போம். எத்தனையோ காரியம் அவர்கிட்ட நம்ம பொருத்தனை பண்ணிட்டு நம்ம விட்டுருப்போம். ஆனா அவர் விடவே இல்லைங்க. நம்மளை எங்க வைத்திருக்கிறார் தாங்க? நம்மளுக்காக தூதர்களை கட்டளையிட்டு பாதுகாத்துக்கலாம். என் பிள்ளை வழி மாறி போயிடக்கூடாது, என் மகள் வழி மாறி போயிடக்கூடாது, என் பிள்ளைகள் வழி மாறி போயிடக்கூடாது என்று சொல்லி தூதர்களை கொண்டு நம்மளை இழுத்து சேர்த்து கொண்டு வருகிறாராங்க. எவ்வளவு ஒரு நல்ல தேவனை. இந்த மாதத்துல நம்ம பண்ண பொருத்தனைகளை எல்லாம் தேவ பாதத்துல நிறைவேற்றுவோங்க. இந்த மாதத்துல கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்க. இவ்வளவு நாள் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல நம்ம நாவு போதாதுங்க. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். தகப்பனுக்கு நம்ம நன்றி கடனை பற்றுக்கிறோம். நன்றி செலுத்துங்க. இனிமேல் வருகிற காலத்துல இந்த 12ஆம் மாதத்துல இந்த ஒரு மாதம் அளவும் கர்த்தர் பாதத்துல உட்கார்ந்து இந்த புதிய வருடத்துக்குரிய காரியத்தை நீங்க ஆயத்தமாய் இருந்து ஜெபிக்கும் போது உங்களை பல மடங்கு அந்த 2025 தேவன் பிளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சு தேவைகளை சந்தித்து ஊழிய பாதையில கூட இருந்து எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாப்பாருங்க. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை இந்த நாள் உங்களுக்கும் சொல்ல சொன்னதே தேவன் சொன்னார், தேவன் செய்து கொடுப்பாருங்க. கர்த்தர் சொன்னதற்காக கர்த்தருக்கே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா இந்த நாள்ல தகப்பனே ராஜா, இந்த மாதம் முழுவதும் எங்களை தகப்பனே உன்னத மறைவுக்குள்ள நீர் மறைத்து பாதுகாத்து கொள்ள போறீங்க. உங்க சத்தியமும் பரிச்சையும் எங்களுக்கு இடமா இருக்க போறதுக்காக நன்றி. எங்களை சுற்றிலும் நீர் வேலையடைத்து பாதுகாப்பதுக்காக நன்றி. எங்களுக்காக உங்களுடைய தூதர்களை கட்டளையிட்டதுக்காக நன்றி. அருமையான குடும்பங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு விடுதலை உண்டாக்கி நீங்க தருவதற்காக கோடி நன்றிகளும் சோத்திரங்களை மேலெடுக்கிறோம் டாடி. எல்லாவற்றையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். அடியால் சிறுகணும், நீங்க பெருகணும். இயேசுவின் நாமத்தினால ஜெபங்களை எடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.